ஒரு நாள் ராத்திரி சுங்கியும் முங்கியும் திருடணுன்றதுக்காக அரண்மனைக்குள்ள வந்தாங்க. இன்னைக்கு நம்ம கையில பெருசா கிடைக்க போகுது. நம்ம இத்தனோண்டு கைக்குள்ள அப்படி என்னதான் பெருசா கிடைக்க போகுது? வந்து பாரு தெரியும். யாரு யாரு? வீரர்களே, என் அறைக்குள்ள யாரோ நுழைஞ்சிட்டாங்க. இளவரசர் அறைக்கே நீங்க திருட வந்திருக்கீங்களா? திருட்டா? திருட்டெல்லாம் இல்ல, நாங்க இளவரசருக்கு கதை சொல்ல வந்திருக்கோம். இல்லையா மூங்கி? என்ன கதையா? ஆமா, ரொம்ப நாளா இளவரசர் கிட்ட எங்களுக்கு கதை சொல்லணும்னு ஆசை. அது இன்னைக்கு நிறைவேற போகுது. எங்களையே ஏமாத்த பாக்குறியா? நட்ட நடு ராத்திரியில கதை சொல்றதுக்கு யாராவது ஜன்னல் வழியா வருவாங்களா என்ன? பகல்ல முன்வாசல் வழியா விட மாட்டீங்க, ராத்திரியில ஜன்னல் வழியா விட மாட்டீங்க. இளவரசே, இது அநியாயம். நான் கதைக்கு எந்த அநியாயமும் நடக்க விட மாட்டேன். அதனால நீ கதையை சொல்லு. பல காலத்துக்கு முன்னால உங்கள மாதிரியே ஒரு இளவரசர் இருந்தாராம். விஜயநகர இளவரசனுக்கு கதை கேக்குறதுனா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் எப்ப வேணாலும் எங்க வேணாலும் கதையை கேட்கறதுக்கு தயாராயிடுவாரு. அடடா, எவ்வளவு அருமையான கதை இது. இந்த ராத்திரியில இப்ப நான் உனக்கு என்ன பரிசு கொடுக்கறது? இந்த மாலையை கொடுக்கலாம்ல இளவரசரே? என்ன வெறும் மாலை மட்டுமா? உனக்கு என்ன வேணுமோ அதை எல்லாத்தையும் எடுத்துட்டு போ. நாம இப்ப பெரிய பணக்காரங்களாயிட்டோம். இளவரசரோட கதை கேட்கிற பழக்கத்தை பார்த்த அரசனும் அரசியும் ரொம்பவே கவலைப்பட்டாங்க. இத பார்த்த மந்திரி சாரங்கா ஒரு தீர்வை சொன்னாரு. மகாராஜா, இளவரசருக்கு நம்மளோட அரசாங்க பொறுப்புகளை கொடுத்து கதை கேட்கிற பழக்கத்தை திசை திருப்பினா என்ன? இதால அவரோட கவனமும் திசை திரும்பும், கூடவே கதை கேட்கிற பழக்கமும் அவருக்கு குறையும். இது ஒரு நல்ல யோசனை தான் சாரங்கா. நாளில இருந்து அரசபையில மக்களோட குறைகளை இளவரசன் தான் கேட்கணும். சரி, ஆரம்பிங்க. இளவரசே, இந்த உடன்காய் என்னுடைய பொருட்களை வாங்கிட்டு பணம் தர மாட்டேன்னு சொல்றாரு. அட, இவங்க நல்லா பொய் சொல்றாங்க அரசே. உண்மையா பொய்யாங்கிறத உங்க கதையை கேட்டு நான் முடிவு பண்ணிக்கிறேன். கதையா? நாங்க எங்களோட குறைகளை தான் சொல்ல வந்தோம் இளவரசே. சிறுக சிறுக சேமிச்சு இவனை கொண்டு போய் சிறையில் அடைங்க. எங்களோட குறைகளை நாங்க சொல்ல வந்திருக்கோம் இளவரசே. உங்ககிட்ட கதை இருக்கா இல்லையா? என்ன கதையா? இளவரசே, நாங்க ஒண்ணுமே பண்ணல. இளவரசர் குறைகளை கேட்கறதுக்காக இல்ல, கதையை கேட்கறதுக்கு உட்கார்ந்திருந்தாரு. சாரங்காவோட இந்த யோசனை வேலை செய்யாம போனாலும் பரவாயில்ல, ஆனா அது ரொம்ப பெரிய பிரச்சனையை கொண்டு வந்துடுச்சு. ஏன்னா இளவரசர் என்ன கட்டளை இட்டார்னா, இனிமே அரசவையில தான் கதை கேட்க போறேன்னு சொன்னாரு. அவருக்கு பிடிச்ச கதைகளுக்கு பரிசு கொடுப்பேன்னு சொன்னாரு. அப்புறம் என்ன, அடுத்த நாளே இளவரசருக்கு கதைகளை சொல்லவும் அவர்கிட்ட இருந்து பரிசு வாங்கவும் ஜனங்கள்லாம் வரிசையா வந்துட்டாங்க. சில பேர் மந்திர கதைகள் சொல்லி பரிசுகள் வாங்கினாங்க. ஒரு சிலர் பயங்கரமான கதைகளை சொல்லி பரிசு வாங்கினாங்க. இந்த கதைகளோட ஓட்டம் ரொம்ப நாள் நடக்கல. எல்லார்கிட்டையும் கதைகள் எல்லாம் குறைஞ்சி போச்சு. அதனால எல்லாரும் பழைய கதைகளையே அவங்க புதுவிதமா சொல்ல ஆரம்பிச்சாங்க. இந்த கதையை என்கிட்ட நீ முன்னாடியே சொல்லி இருக்க. வீரர்களே, இவனை கொண்டு போய் சிறையில அடைங்க. வா. இந்த கதையும் நான் ஏற்கனவே கேட்டுட்டேன். வீரர்களே, எல்லாரும் சொன்ன கதையவே ஏன் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கீங்க? என்ன கூப்பிட்டீங்களாமே இளவரசே? மந்திரி அவர்களே, இங்க இருக்கிற எல்லாருக்கும் என்னாச்சு? ஏற்கனவே சொன்ன கதைகளையே திரும்ப திரும்ப சொல்றாங்க. அப்படி இல்லைன்னா சின்ன சின்ன கதைகளா சொல்றாங்க. எனக்கு பெரிய கதையா கேட்கணும். மாசம் ஆனாலும் முடியவே கூடாது. அந்த மாதிரி கதையை எனக்கு யாரு சொல்றாங்களோ அவங்களுக்கு நான் என்னுடைய பாதி ராஜ்யத்தையே கொடுக்குறேன். இத உடனே எல்லாருக்கும் அறிவிங்க. கதைக்கு பரிசு குடுக்கறேன்னு சொன்ன வரைக்கும் சரிதான். ஆனா கதைக்கு பரிசா?
பாதி ராஜ்யமா? வெள்ளம் இப்போ தலைக்கு மேல போயிடுச்சு. சாரங்கா இப்போ இளவரசருக்கு பாடம் சொல்லி கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. விறகு எரியும் நெருப்புல மீன்கள் வாழும் தண்ணீர் இல்ல. விருட்சம் வளர தேவை ஒரு விதை. உங்களை அசர வைக்கும் நான் சொல்ல போற கதை. இளவரசர்கிட்ட போய் சொல்லுங்க, அவருக்கு ரொம்ப பெரிய கதைய சொல்றதுக்காக நான் வந்திருக்கேன்னு. இளவரசரே, உங்களுக்காக ஒரு பெரிய கதைய நான் சொல்ல போறேன். பெரிய கதையா? முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க. நான் யாருன்னு சொன்னா கதை அறகுறையா ஆயிடும் இளவரசரே. என்னோட கதைய வச்சே நான் யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. சரி, கதைய ஆரம்பிங்க. ரொம்ப காலத்துக்கு முன்னால ஒரு விவசாயியோட உழைப்புக்கு பலன் கிடைச்சுது. அவனோட வயல்ல கரும்போட விளைச்சல் ரொம்ப அமோகமா இருந்தது. கரும்புல இருந்து கிடைச்ச சர்க்கரைய மூட்டைகள்ல கட்டி வச்சு மூட்டையா கொண்டு வந்து அவனோட அறையில வைப்பான். இப்ப சொல்லுங்க, அந்த அறையில யார் இருந்தாங்க? யாரு? எறும்புகளின் தலைவன். சாப்பாடு அவனுக்கு முன்னாடி இருந்தது. பசி அவன் வயித்துக்குள்ள இருந்தது. அவன் சர்க்கரையோட ஒரு துளியை எடுத்துக்கிட்டு போயிட்டான். அப்புறம் இன்னொரு எறும்பு வந்தது. கதை கேட்டுக்கிட்டே அப்படியே ராத்திரி ஆயிடுச்சு. ஆனா மகாமந்திரி சாரங்கா அவரோட கதைய சொல்லிக்கிட்டே இருந்தாரு. அப்புறம் வந்தது ஒரு ஆளு. என்னது, ஆளா? அதுவும் எறும்புதான். அதுவும் ஒரு துளி சர்க்கரையை எடுத்துக்கிட்டு போயிடுச்சு. கதை கேட்டுக்கிட்டே அப்படியே 2 நாள் போயிடுச்சு. ஆனா சாரங்காவோட கதை முடிவே இல்லாம போய்கிட்டே இருந்தது. அப்புறம் வேகமா ஒண்ணு ஓடி வந்துச்சு. எது? எறும்புதான். 2 நாள் ஆயிடுச்சு. ஒன்னு எறும்பு ஒளிஞ்சு வருது, இல்லனா ஓடி வருது. மேல சொல்லுங்க, விவசாயி என்ன பண்ணாரு? ஒருத்தர் திரும்பி வந்தாரு. யாரு? விவசாயியா? இல்ல, எறும்புகளின் தலைவன். முதல்ல ஒரு துளியை எடுத்துக்கிட்டு போச்சு இல்ல, திரும்பவும் எடுத்துட்டு போறதுக்கா? ஆமா, எறும்புங்க எப்பவும் அததானே செய்யும். போதும் உன் கதையை நிறுத்து. நான் கதையை கேட்கவே விரும்பல. கட்டளைப்படியே இளவரசே, என்னோட கதை இன்னும் முடியல. சரியா? நீங்க தான் சொல்ல வேண்டான்ட்டு பாதியிலேயே நிறுத்திட்டீங்க. அப்படின்னா சவால்ல நான் தான் ஜெயிச்சேன். அதனால உங்க ராஜ்யத்துல பாதியே நீங்க எனக்கு இப்ப கொடுக்கணும். எனக்கு நீங்க இப்ப கொடுக்கணும். பாவம் இளவரசருக்கு இப்பதான் புரிஞ்சுது. அவரோட கதை கேக்குற இந்த பழக்கத்தால எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்குன்னு. இப்ப பாதி ராஜ்யம் கைய விட்டு போக போகுது. ஆனா இளவரசர் ரொம்ப பாவம். கொடுத்த வாக்க நிறைவேற்றணும் இல்லையா? மகாமந்திரி நீங்களா? மகாமந்திரி, பாதி ராஜ்யத்துக்காக தான் நீங்க இதெல்லாம் செஞ்சீங்களா? இல்ல இளவரசே, ராஜ்யம் கைய விட்டு போகாம இருக்கிறதுக்காக இப்படி செஞ்சேன். என்ன மன்னிச்சிருங்க மகாமந்திரி. If you like this video, subscribe to our channel Murthy Media.